அனைவருக்கும் வணக்கம். முருகர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படின்னா இந்த உயிரினம் நம்மளுடைய கனவுல கட்டாயமாக வரும். முருகர் முதல்ல நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா, வழிபாடு செய்த உடனே மாற்றங்கள் என்னவாகலாம் இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு முதல்ல கிடைக்கும். முருகர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு உங்களுக்கு இருக்கும், ஒரு நம்பிக்கையும் இருக்கும். இப்போ முருகர் உங்கள் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான மற்றொன்று அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முருகருடைய படத்தை அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு இந்த இந்த அற்புதம் நடந்திருக்குது. நமக்கு எப்போது இறைவனோட துணை தேவையோ அப்போது முருகன் கரெக்டாக நம்மளுடைய கண் முன்னே நிற்பார். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம பார்க்குற மாதிரி அதிசயம் முருகர் நமக்கு செய்வார். எப்போதும் நம்ம ஒரு பயத்துடன் இருக்கிறோம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனசு ஒரு ஒரு விரக்தியில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைலையோ அல்லது எங்கேயாவது நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, நம்ம கொஞ்சம் லைட்டாக பயப்படுற மாதிரி சூழ்நிலை ஒரு சில சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் முருகன் நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டாக ஒரு நம்ம கூட இருக்கிற மாதிரி அவர் ஒரு சில அறிகுறியை நமக்கு காட்டுவார். அப்படி காட்டுனாலே நம்ம கூட முருகர் இருக்கிறார் அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா இது எல்லாருக்குமே அமையுதா அப்படின்னா கிடையாது. நம்பிக்கை இருக்கணும் முருகன் மேலே, அவர் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது பட்சத்தில் நம்ம ஒரு சில நேரம் நம்ம இருக்கிற அந்த பயத்துடன் இருக்கும்போது, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது, ஒரு அச்சம் நமக்கு இருக்கும்போது நமக்கு அந்த சப்போர்ட் அவர் கொடுப்பார். ஸோ இது நமக்கு இது கிடைக்கிறவங்களுக்கு மிகவும் பாக்கியம் செய்தவர்கள் தான், அதிர்ஷ்டம் செய்தவர்கள் தான். ஸோ இப்போ முருகர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா அவர் நிறைய அறிகுறி நம்மக்கிட்ட காமிப்பார். யார் மூலமாவது நமக்கு உதவி வரும், யார் மூலமாவது நல்ல செய்தி வரும், நமக்கு ஆறுபடை முருகன் கோவிலேருந்து பிரசாதம் நம்மளை தேடி வரும், ஏதேனும் ஒன்று நமக்கு பாசிட்டிவாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க, அவரை அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறீங்க, நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க. எந்த உயிரினம் உங்கள் கனவுல வரும் அப்படின்னா மயில் தான் கனவுல வரும். முதல் இடமாக மயில் தான் வரும். மயிலை ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் கட்டாயமாக எங்கேயாவது பார்ப்பீங்க. ஒன்று மயிலை பார்த்தோன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயோ பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கனவுல வரணும். முருகருடைய பக்தர்களுக்கு கனவு தான் அதிகமாக வரும். ஏன்னா கனவு பார்த்திங்கன்னா முருகர் தான் காட்சி கொடுப்பார். அவர் பார்த்திங்கன்னா நமக்கு மற்றவங்க ரூபமாக காட்சி கொடுப்பதை விட அவர் கனவுல தான் அதிகமாக காட்சி கொடுப்பார் பக்தர்களுக்கு. மலை உச்சி மேலே இருக்கிற மாதிரி, மயிலோட காட்சி கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா ஓம் அப்படிங்கிறத மட்டும் நமக்கு ஒரு பிரகாசமாக காட்சி கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி அதிகமாக முருகர் காட்சி கொடுப்பார், கனவுல தான் கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு மயில் மட்டும் தனியாக கனவுல வந்தாலும் சரி, இல்லைன்னா முருகரோடு சேர்ந்து கனவுல வந்தாலும் சரி, முருகர் உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்மக்கிட்ட அறிகுறி காமிப்பார். நம்மளுடைய பக்தியும் முழு மனதோடு அவர் ஏற்றுக்கொண்டு தான் நமக்கு அருள் கொடுப்பார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தினமும் வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அருள் கிடைக்குமா அப்படின்னாலும் அதுவும் ரேர் தான். நிறைய பேர்த்துக்கு அப்படி கிடைப்பது இல்லை. நிறைய பேர்த்துக்கு அதிகமாக கிடைச்சிருக்குது, கைக்கு மேலே பலன் கிடைச்சிருக்குது. ஆனால் நமக்கு முருகர் பக்திங்கிறப்போ நமக்கு நம்பிக்கை தான் அங்கே நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள நம்பினா தானே அவங்க நம்ம மேலே பாசம் வைப்பாங்க. அதே போல் தான் முருகரை நம்ம நம்பினா மட்டும்தான் அவர் நமக்கு ஏதோ ரூபத்தில் நமக்கு உதவி செய்வதற்கோ அல்லது உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதற்கோ அவர் நமக்கு அறிகுறி காமிப்பார். நம்ம தினமும் சுவாமி கும்பிட்டா மட்டும் பத்தாது, நம்ம முழு நம்பிக்கையுடன் நம்ம இருக்கணும். கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு மாற்றங்கள் நம்ம நிறையா உணர முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் இருக்கிறார்னு நினச்சிங்கன்னா அவர் இருக்கிறார், இல்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் முருகர் பக்தர்களாக தான் இருப்பீங்க. ஒரு பக்தர் எங்கே வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அவங்க உணர்ந்த பிறகு தான் வெற்றி அடைகிறாங்க. இப்போ நம்ம தினமும் சாமி கும்பிட்டாப்புல நம்ம ஒரு சிறந்த பக்தர்களாக இருப்போம் அப்படின்னா கிடையாது. நம்ம அந்த இறைவனை உணரும் தருவாயில் தான் நம்ம சிறந்த பக்தர்களாக நம்ம மாறுவோம். ஏதேனும் ஒரு மிராக்கள் நமக்கு நடந்த பிறகு தான் நம்ம அந்த கடவுள் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை நமக்கு வரும். அதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வழிபாடு செய்து பாருங்கள், முருகர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ அதிசயம் செய்வார். அப்போ நீங்கள் முழு நம்பிக்கை நீங்கள் கட்டாயமாக வைப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்தியிலே பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிறதும் சொல்லத்தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆன்மீக தகவல் சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகள் சொல்லத்தான் செய்கிறாங்க. அது அவங்க மைண்டு அப்படி இருக்குது. அதாவது அவங்க எந்த இறைவனை உணர்ந்தது கிடையாது. இப்போ முருகன் மட்டும் இல்லை, நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. எல்லா தெய்வத்தை நம்ம உணர்றோம்னா கிடையாது. நமக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தை தான் நம்ம உணரும் சக்தி அதிகமாக இருக்கும்.
அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சு வழிபாடு செய்யும்போது அந்த இறைவனை நம்ம உணர்வோம். உணரும்போது நம்ம வாயிலிருந்து மூட நம்பிக்கைங்கிற வார்த்தை வராது. உணராத போது நம்ம வந்து எல்லாமே சொல்லத்தான் செய்வோம். சரிங்களா? இப்போ நானும் உணரலை அப்படின்னா நானும் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை பற்றி பேச மாட்டேன். உணரப்போய் தானே தெய்வத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால் நீங்கள் உணரப்போய் தான் தெய்வீக சேனல் பார்க்குறீங்க, ஆன்மீக சேனல் பார்க்குறீங்க. இப்போ உணராமல் இருந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கடவுளை பற்றி நீங்கள் எந்த தகவலும் கதையில் கூட கேட்க மாட்டீங்க. பக்திங்கிறது பார்த்தீங்கன்னா உணர்வு தான். நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் இறைவனை நம்ப முடியும். உணர்வு இல்லாமல் இருந்தால் நம்ம எந்த இறைவனுமே நம்ம நம்ப மாட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமோஷ்னல். இப்போ வந்து ஒரு ஆன்மீகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் கலந்து தான். இப்போ நம்ம அளவுக்கு அதிகமான நம்பிக்கையோட ஒரு விரக்தியோட நம்ம வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்போது அங்கே ஒரு எமோஷ்னல் தான் பாண்ட் ஆகும். நம்ம அப்படியே கண்ணீரோடு தான் கடவுள்கிட்ட போய் நிற்போம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எமோஷ்னல் ஒரு பாண்டிங் வந்து இறைவனிடம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாருக்கிட்ட போய் உட்காந்து நம்ம அழுதுட்டு இருப்போமா? கிடையவே கிடையாது. நம்மளுடைய மனசு பிடிச்சவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம கவலை சொல்லுவோம். அதே போல் வந்து இறைவனிடம் மட்டும்தான் நம்மளுடைய கவலைகளை சொல்லிக்கிட்டு இருப்போம், கண்ணீரோடு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு மட்டும்தானே தவிர இதில் நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ கிடையவே கிடையாது. உணர்வு இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை இல்லைன்னா இது மூட நம்பிக்கை தான். இறைவன் இருக்கிறது மூட நம்பிக்கை தான். சரிங்களா? அதனால் நம்பிக்கையுடன் நம்ம இருந்தால் மட்டும்தான் உணர முடியும் எந்த தெய்வத்தையும். நீங்கள் உணர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் என்ன குற்றம் சொன்னாலும் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா தெய்வங்கிறத பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு எமோஷ்னல் உணர்வில் தான் இருக்குது இறைவனுடைய வழிபாடு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்யணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்தளவுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உணர்வு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாராலையும் எல்லா நாட்களையும் எல்லா சிறப்பான பூஜை நாட்களையும் கொண்டாட முடியுமானா கிடையாது. அங்கே வந்து ஒரு பாண்டிங் இருக்க போய் தான் அவங்க வந்து சிறப்பாக பூஜைகள் செய்து இறைவனை வந்து வழிபடுகிற சக்தி அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட நம்ம அந்த இறைவனை வந்து கனவுல பார்ப்பதும் மற்ற ஏதேனும் ஒரு உருவத்தில் நம்ம பார்ப்பதும் நமக்கு வந்து அது மகிழ்ச்சிகரமானது. மற்றும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அது பெருமையாக நம்ம நினச்சிக்கிடணும். எல்லாருக்குமே இந்த சக்தி கிடைக்குதானா? இல்லை. எல்லாருமே உலகத்தில் ரொம்ப வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கனவுல வந்து முருகன் காட்சி கொடுக்குறார். அது பார்த்தீங்கன்னா குன்றத்துலேருந்து, அதாவது மலை உச்சிலேருந்துலாம் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நமக்கு அந்த கனவு கூட ரொம்ப ஒரு அழகான கனவு. அது இல்லாமல் அந்த மாதிரி கனவு நம்ம மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். இறைவன் இருக்கிறார். இறைவனை வந்து உணர்ந்தால் மட்டும்தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து நல்லா ஒரு அன்போடு வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே முருகர் வந்து நம்மளை கைவிட மாட்டார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சி அவர் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம கூட இருப்பதே அவர் உணர்த்திட்டே தான் நமக்கு இருப்பார். அதனால் எந்த ஒரு கவலைகளும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கலங்கக்கூடாது. முருகர் நம்ம கூட தான் இருப்பார் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.